இது என்னப்பா நாம் தமிழர் கட்சிக்கு வந்த சோதனை இப்படி சொல்ற மாதிரிதான் நாம் தமிழர் கட்சியோட சின்னமான கரும்பு விவசாயி சின்னமே அவங்களுக்கு கிடைக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நாம் தமிழர் கட்சி இவ்வளவு நாளா கரும்பு விவசாய சின்னத்துலதான் போட்டிட்டாங்க. அந்த சின்னத்தையும் ஓரளவு மக்கள் கிட்ட ரீச் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது 2024 தேர்தலையும் கரும்பு விவசாய சின்னத்துலதான் போட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். இப்படி இருக்கும்போது இந்த கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்காம கர்நாடகால உள்ள வேற ஒரு கட்சிக்கு கொடுத்தாங்க. இதுதான் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. சோ கர்நாடகால உள்ள பாரதிய பிரஜா ஐக்கியதா அப்படின்ற ஒரு கட்சிக்கு இந்த ஒரு கரும்பு விவசாய சின்னத்தை கொடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாங்க மொத்தம் 11 மாநிலங்கள், கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மாதிரி 11 மாநிலங்கள்ல போட்டியிட போறோம். அதனால எங்களுக்கு தான் இந்த கரும்பு விவசாய சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி இந்த சின்னத்தை வாங்கிட்டாங்க. இப்ப இதனால இந்த கரும்பு விவசாய சின்னத்துல நாம் தமிழர் கட்சி போட்டியிட முடியாது. ஏன்னா அவங்க தமிழகத்திலே போட்டியிட போறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே சின்னத்துல எப்படி 2 கட்சிகள் போட்டியிட முடியும்? அதனால இந்த கரும்பு விவசாய சின்னம் அந்த கர்நாடகா கட்சிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இதுதாங்க பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இப்ப இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்பா இதெல்லாம் நியாயமா? இவ்வளவு நாளா நாம் தமிழர் கட்சி தானே இந்த கரும்பு விவசாய சின்னத்துல போட்டிட்டாங்க. இப்படி இருக்கும்போது திடுதிப்புன்னு எப்படி இன்னொரு கட்சிக்கு இந்த ஒரு சின்னத்தை கொடுக்கலாம்? இது தவறு, இதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சின்னத்தெல்லாம் வழங்குறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குங்க. தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளா இருந்தா மட்டும்தான் அவங்க கேட்கிற சின்னத்தை கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி சின்னத்தை வழங்க மாட்டாங்க. சோ அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்படாத கட்சியா தான் இருக்கு. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. என்னன்னா, சட்டப்பேரவை தேர்தலில் மொத்தம் 6% வாக்குகள் வாங்கியிருக்கணும். இது மட்டும் இல்லாம 2 எம்எல்ஏ சீட்டும் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்படி இல்லாட்டி நாடாளுமன்ற தேர்தலில் இதே 6% வாக்குகளும் ஒரே ஒரு லோக்சபா எம்பி சீட்டும் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. இல்ல அப்படின்னா ஒட்டு மொத்தமா ஓவராலா எந்த சீட்டுமே வின் பண்ணனா கூட பரவாயில்ல, 8% வாக்குகள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு. இந்த வகையில எந்த கண்டிஷன்லயுமே நாம் தமிழர் கட்சி ஒத்து போல. ஏன்னா போன எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருந்தாங்கன்னா 7% வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. சோ அப்படி இருக்கனால அவங்க கேட்கிற சின்னத்தை தேர்தல் ஆணையத்தினால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இதுதாங்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களோட சின்னம் கிடைக்காம போச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அந்த சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்காண்டி நிறைய கஷ்டம் பட்டிருக்காங்க. அதே சமயத்துல பல பேர் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு தெரியாம கூட அந்த சின்னத்தை பார்த்து, கரும்பு விவசாய சின்னத்தை பார்த்து எத்தனையோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு அவங்களோட கரும்பு விவசாய சின்னம் இல்ல அப்படின்றது அவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால அவங்களோட வாக்கு வங்கி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒருவேளை உங்களுக்கு இந்த சின்னம் கிடைக்காம புது சின்னம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த புது சின்னத்தை போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து வாக்குகள் வாங்குறது அப்படின்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனாலதான் நாம் தமிழர் கட்சி சார்பா இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இந்த விஷயத்துல சும்மா விட மாட்டோம், எங்களோட சின்னத்தை எப்படியா நாங்க வாங்கி தீருவோம், இதுக்காண்டி நாங்க கோர்ட்ல கூட கேஸ் போட்டு எப்படியா இந்த சின்னத்தை வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையிலே இதுக்கான லீகல் பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. பொறுத்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி அடுத்து இந்த விஷயத்துக்கு என்ன பண்றாங்கன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.